இந்த வீடியோவில் நாம் ஒரு யூஸ்ஃபுல்லான DIY கிராஃப்ட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பழைய ஜூஸ் பாட்டில்ஸை எடுத்துக்கலாம். அதோட அடிப்பக்கத்தை இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் சிமெண்ட் கலக்க போகிறதுனால ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் டீமோல்டு பண்ணும்போது தனியாக வந்து விழும், இல்லைனா வந்து பாட்டிலோட ஒட்டிக்கும். இப்போ ஒயிட் சிமெண்ட் வந்து தேவையான அளவு மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். ரொம்ப அதிகமாக போட்டுட்டோன்னா மிச்சம் ஆகிடும், அது வேஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாட்டிலில் நம்ம நிரப்பிக்கலாம். ஏர் பபிள்ஸ் உள்ளே இல்லாமல் நல்லா தட்டிடுங்க, இல்லைன்னா கிராக் விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நான் இந்த பெரிய பாட்டில்லையும் நிரப்பிக்கிறேன். மிச்சம் இருக்கிற சிமெண்ட்டை இன்னொரு பாட்டிலில் நிரப்ப போகிறேன். இந்த சின்ன பாட்டிலோட நெக் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட கட் பண்ணிவிட்டு அதில் மிச்சம் இருக்கிற அந்த ஒயிட் சிமெண்ட்டை நான் ஊற்றிக்க போகிறேன். இது வந்து ஒரு நாள் ஆகும் ஃபுல்லாக காயறதுக்கு. எப்படி ஈஸியாக டீமோல்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்கல்ல. இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து அன்மோல்ட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த பெயிண்ட் காயறதுக்கு ஒரு 1/2 hour விட்டுருங்க. நான் வந்து டபுள் கோட்டிங் அடிக்க போகிறேன். இப்போ நம்ம கலர் பண்ணி வச்சது நல்லா காஞ்சிருச்சு. அதில் வந்து நான் டிசைன் போட்டுக்கிறேன். கோலமோ இல்லை வேறு ஏதாவது டிசைனோ உங்களுக்கு பிடிச்சதை வரைஞ்சிக்கலாம். இப்போ ஷார்ப்பான ஒரு பொருளை வச்சுட்டு நான் ஒயிட் பெயிண்ட்டை தொட்டுட்டு அந்த கோலத்து மேலேயே ட்ரா பண்ணிக்கிறேன். பென்சிலோ பால் பென்னோ யூஸ் பண்ணாதீங்க, அதுவே வந்து கோடு விழும். இப்போ பெயிண்ட்லாம் நல்லாவே காஞ்சிருச்சு, நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த ஸ்டாண்டையும் ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கிற பீடத்தையும் சேர்த்து ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட அக்ரிலிக் வார்னிஷ் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபெவிகாலும் நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும், பளபளப்பு கொடுக்கும். இந்த ரெட் கலர் பீடத்தில் நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணல, அதனால மேட் ஃபினிஷில் இருக்கும். இதை வந்து நம்ம பூஜை அறையில் விளக்கு வைக்கிற பீடமாக யூஸ் பண்ணலாம். விளக்கு ஏற்றும் போது கீழே எண்ணெயெல்லாம் லீக் ஆகாமல் இந்த ஸ்டாண்டில் நம்ம வச்சிடலாம். ஒரு பிளேட்டுக்கு பதிலாக நம்ம இதை வைக்கும்போது பார்க்குறதுக்கு ட்ரெடிஷ்னலாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும்.